தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் மீது செருப்பு வீசியதால் திடீர் பரபரப்பு. அதிர்ச்சியில் செங்கோட்டையன். அதாவது தமாக தலைவர் விஜய் இன்று சென்னையில் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி பெரம்பூர், கொளத்தூரில் பிரச்சாரம் செய்த விஜய் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் கூட்டத்தை ரத்து செய்தார். மேலும் தமாக தலைவர் விஜய் காலை பெரம்பூரின் அம்பேத்கர் கல்லூரியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த உடனே பிரச்சார வேனில் ஏறிவிட்டார். பிரச்சாரத்துக்கு திட்டமிட்டிருந்த முதல் ஸ்பாட்டான பெரம்பூர் விவேகானந்தன் ரோட்டை மதியம் 1 மணிக்கு மேல் எட்டினார். வழிநெடுகும் விஜயின் தொண்டர்கள் சூழ்ந்ததால் விஜயின் வாகனம் ஊர்ந்தே நகர்ந்தது. பெரம்பூரில் பேசி முடித்துவிட்டு கொளத்தூருக்கு விஜய் சென்றார். பெரம்பூரில் இருந்து கொளத்தூருக்கு விஜய் செல்ல 3 மணி நேரம் ஆனது. கொளத்தூரில் அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடியதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க விஜய் காவல்துறையினர் சீக்கிரம் பேசி முடிக்குமாறு அறிவுறுத்தினர். அதன்படி விஜய் 2 நிமிடங்கள் மட்டுமே பேசி முடித்தார். அதே வேளையில் 3வது ஸ்பாட்டான வில்லிவாக்கத்திலும் விஜயின் பிரச்சாரத்தை பார்க்க எக்கச்சக்கமான பேர் கூடியிருந்தனர். விஜய் கொளத்தூரை எட்டிய சமீபத்திலேயே தமாகவின் முக்கிய நிர்வாகியான நிர்மல் குமாரும் காவல்துறை எங்களின் பிரச்சாரத்துக்கு முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என தேர்தல் ஆணையத்திற்கு புகார் ஒன்றை கொடுத்தார். இந்த நிலையில் கொளத்தூரிலிருந்து விஜய் நேராக வில்லிவாக்கம் வருவார் என எதிர்பார்த்த நிலையில் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். மேலும் வில்லிவாக்கம் தொகுதியின் மாவட்ட செயலாளர் குமார் பேசுகையில், தலைவரால் கொளத்தூருக்கே செல்ல முடியவில்லை. காவல்துறையினர் முறையாக பாதுகாப்பு கொடுக்கவில்லை. வில்லிவாக்கத்தில் மாலை 6 மணி வரை தான் பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்கியிருக்கிறோம். நெரிசலில் தலைவர் வந்து சேர 8 மணி ஆகும் போல தெரிகிறது. ஆனால் பிரச்சாரத்தை ரத்து செய்கிறோம். இன்னொரு நாள் தலைவர் உங்களை சந்திப்பார் என்றார். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் நடக்கப் போகிறது. கட்சிகள் அனைத்துமே பிஸியாக செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு விசில் சின்னத்திற்காக தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இருந்தாலும் அக்கட்சியின் வேட்பாளர் தேர்வு முறைகள் பெரும் அரசியல் விவாதங்களையும் தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியதாக தெரிகிறது. மேலும் சேலம் மேற்கு தொகுதியில் தமாக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் லட்சுமணன். இவர் ஒரு முன்னாள் காவல் ஆய்வாளர். மேலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டவன் கூட. பிறகு ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டியதாக தெரிகிறது. தற்போது அதிமுகவில் இணைய முயன்று தோல்வியுற்றார். மேலும் அதிமுக தலைமையிடம் சீட் கொடுத்தால் 100 கோடி ரூபாய் வரை செலவு செய்ய தயார் என்று அவர் அளித்த வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எடுபடவில்லையாம். ஆனால் அதிமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே நடிகர் விஜயின் தமாகவில் இணைந்த லட்சுமணனுக்கு உடனடியாக சேலம் மேற்கு தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்ய தயார் என்ற ஒற்றை காரணத்துக்காகவே இவருக்கு கதவுகள் திறக்கப்பட்டதாக அக்கட்சியின் அடிபட்ட தொண்டர்கள் வேதனையுடன் கூறுகிறார்களாம். மேலும் இப்போது தமாக நிர்வாகிகளுக்கு பிரியாணி விருந்து மற்றும் பணத்தை வாரி இறைத்து லட்சுமணன் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டதாகவும் தகவல்கள் பரவுகின்றன. மேலும் சேலம் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களிலும் தமாகவின் வேட்பாளர்கள் தேர்வு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. அதாவது தூத்துக்குடி தொகுதியில் விஜயின் நீண்டகால நண்பரான ஸ்ரீநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் தொடக்க காலத்தில் இருந்து உழைத்த விசுவாசமான தொண்டர்களையும் உள்ளூர் நிர்வாகிகளையும் புறக்கணித்துவிட்டு சினிமாவின் நட்பு அடிப்படையில் சீட் வழங்கப்பட்டதாக கூறி தமாகவினர் சாலை மறியலில் ஈடுபடும் அளவுக்கு சென்றுள்ளனர். மேலும் அதே வேளையில்
திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு சேலத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக அறிவித்ததும் தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படை அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் வெளியூர்காரர்களை திரிப்பது தவகவின் அரசியல் முதிர்ச்சியை தன்மையை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேலும் பெரம்பூர் ஜோசப் விஜய் என்று வேட்பாளராக பெயரை சொல்லி பிரச்சார முழக்கத்தை விஜய் துவங்கியுள்ளார். கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதாக கூறிவிட்டு வழக்கமான திராவிட கட்சிகளின் பாணிலேயே பணத்தையும் செல்வாக்கையும் நம்பி களம் காண்பது விஜய்க்கு எத்தகைய வெற்றியை தேடித்தரும் என்று தெரியவில்லை. இதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் பரப்புரைக்கு முதலாவது தாம் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதிக்கு சென்று பரப்புரை செய்தார் விஜய். அதன்பின் திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பரப்புரை செய்ய போகிறார் விஜய். ஆனால் செல்லும் வழியில் ஏராளமான மக்கள் கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே அசம்பாவிதத்தை தவிர்க்க 2 நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு செல்லும்படி போலீசார் கூறினார். ஆனால் அப்போது மைக்கும் வேலை செய்யவில்லை என்பதால் பரப்புரை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திற்கு சில மீட்டர் தூரத்துக்கு முன்பே விஜய் 2 நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு சென்றார். மேலும் வில்லிவாக்கம் நகர் மற்றும் அண்ணா நகர் ஆகிய 2 இடங்களிலும் விஜய் பரப்புரை செய்யவில்லை. வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். எனவே அந்த தொகுதியில் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அவருக்காக பொதுமக்களும் தவகவினரும் கூடியிருந்த நிலையில் விஜய் அதையும் அண்ணா நகர் பரப்புரையும் கேன்சல் செய்துவிட்டு பனையூருக்கு சென்று விட்டார். மேலும் ஒரு பக்கம் விஜயின் பரப்புரையில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக நிர்மல்குமார் தேர்தல் ஆணையத்திடம் புகார் கூறியிருந்தார். வில்லிவாக்கம் மற்றும் அண்ணா நகர் பகுதிக்கு விஜய் வராததால் 4 மணி நேரமாக காத்திருந்த தவகவினரும் ரசிகர்களும் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். ஆக இந்த நிலையில் பெரம்பூர் பிரச்சாரம் நேற்று சொதப்பியதால் விஜய் கடும் கோபத்தில் இருக்கிறாராம். பிரச்சார திட்டத்தை மோசமாக திட்டமிட்டதால் விஜய் புசி ஆனந்த் மீதும் ஆதவ் அர்ஜுனா மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறாராம். அதே வேளையில் பெரம்பூரில் நேற்று தொடங்கியிருக்க வேண்டிய அந்த பவர்ஃபுல் பிரச்சாரம் பாதியிலேயே முடிவுக்கு வரும் என்று தவக நிர்வாகிகளும் கனவிலும் நினைக்கவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பெரம்பூர் தெருக்களில் புயலென கிளம்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்னவோ வேறு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர் மீது செருப்பு வீசியதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.